என்னை பொறுத்த வரைக்கும் சாந்தி என்னோட அக்கா. யாருக்காகவும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எவ்வளவுக்காகவும் என்னால் அந்த பாசத்தை கை கழுவ முடியாது. தபாரா, மதன் தப்பு பண்ணிருக்கான். அந்த தப்ப அக்கா நீ சொந்தம் கொண்டாடி அந்த சாந்தி மறைச்சிருக்கா. அது தப்பு இல்லையா? அவகிட்ட நீ பேசித்தான் ஆகணுமா? நீங்க சொல்றது எல்லாமே வெறும் குற்றச்சாட்டு தான். இதுவே தீர்ப்பாயிடாது. அப்படின்னா அவ தப்பே பண்ணலங்கறியா? தப்புன்னு நினைக்கிறது எல்லாமே தப்பாயிடாதுமா. இவரெல்லாம் திருத்தவே முடியாத. தப்பு பண்ணாதானே நான் திருந்தணும். நான் தான் தப்பே பண்ணலையே. டே அர்ஜுன், ஒரு ஆர்குமெண்ட்டுக்காகவே கேட்கிறேன். உன் மாமனார் வீட்டுக்கு அந்த சாந்தியால ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு. நீ அந்த வீட்டு மருமகன் தானே? உன் மாமனாருக்கு ஏற்பட்ட அவமானம் உனக்கு இல்லையா? அப்படி இருக்குமோ அந்த சாந்தி கூட நீ பேசிட்டு இருக்கலாமா? எனக்கு பிடிக்கலப்பா. ஆமா அர்ஜுன், அப்பா இவ்வளவு தூரம் உன்னை எதிர்த்து பேசிருக்காரா? சில உறவுகள் வேண்டானா விட்டுடணும். வேம்புக்காக வளர்க்க கூடாது. நாங்க எல்லாருமே அவ உறவு வேண்டான்னு சொல்லும்போது நீ மட்டும் தனி மனுஷனா அவ கூட பேச்சு வச்சுக்கணுமா? யோசனை பண்ணுப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்படியே இப்படியே பேசாம எஸ்கேப் ஆயிடுவார் உங்க மகன். ஆமா, என் மனசுல சரின்னு பட்டதை நான் சொல்றேன். சாந்திகா பண்ண ஒரே ஒரு தப்பு தான் உங்க கண்ணில் பட்டிருக்கு. ஆனா அந்த குடும்பத்துல உள்ள 1000 பிரச்சனை இன்னும் உங்க கண்ணில் படல. இப்ப படாது. காலம் வரும். நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் வரும். அது வரைக்கும் நானா எதுவுமே சொல்ல முடியாது. அனிதாவோட கோவத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. சாந்தி இன்னும் வரல போல இருக்கேன். குட்டி என்னடா? அப்பா என்ன கூட்டிட்டு போக வந்தீங்களாப்பா? அம்மாவும் வந்துருவாங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து போலாம். எனக்கு புது வீடு பிடிக்கவே இல்லப்பா. நம்ம வீட்டுக்கு போலாமா? என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? அம்மா மேல கோவமாப்பா? அம்மா கிட்ட பேச மாட்டீங்களா? ஏன்பா பேச மாட்டீங்க? என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அப்பா என்ன மறந்துட்டீங்களாப்பா? உன்னை மறக்க முடியுமாடா குட்டி? எப்பரா மறப்பேன்? எதையுமே மறக்க முடியாதபடி உன் அம்மா பண்ணிட்டாளடா. இதுல உனக்கு சொன்னா புரியாது. நான் உன்னை தினமும் ஸ்கூல்ல வந்து பாக்குறேன்னா டே குட்டி, கண்டிப்பா டெய்லி டாடி வந்து உன்னை பாப்பேன். அம்மா
குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். சந்தானம் ரூமுக்கு வா. இந்த ஸ்டீல் ப்ராஜெக்ட் ஃபைல மதன் எடுத்துட்டு வர சொல்லு. ஏன்பா நிக்கிற? போ. சார் உங்க பையன் மதன் சார் இப்போ ஆபீஸ்ல இல்லையே. வீட்டு விட்டு போன பையன் என் மனசை விட்டு போகலையே. ஓகே கேரியா. ஓகே சார். ஆர்கே சார் ரொம்ப அப்செட் ஆயிருக்காரா? கர்ஜிக்கிற சிங்க மாதிரி இருந்த நம்ம முதலாளிய இப்படி புலம்பு விட்டாங்களே, அவங்க குடும்பம் ரொம்ப அவமானப்பட்டு போச்சு. கோடி கோடியா காசு பணம் இருந்தோம் என்ன பிரயோஜனம்? தசரத ராமன் மாதிரி நடிச்ச மூத்த மகன் பிரகலாதனா மாறி அப்பனை மானசீகமா கொண்டுட்டு போயிட்டான். வெரி திஷ்யாம். ஒரு மனுஷனால எவ்வளவுதான் சோதனையை தாங்கிக்க முடியும்? ஆர்கே சார் அவர் மக மதன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. மதன் அந்த நம்பிக்கையை பாழாக்கிட்டாரே. சின்ன மகன் கார்த்திக் பண்ணிட்டு வந்த கல்யாணத்தினால வீட்ல ஒரு பிரளயமே ஏற்பட்டு போச்சு. இப்ப ஆர்கே சாரோட நிலைமை சுனாமி தாக்குன மாதிரி ஆயிடுச்சு. அவர் மனசுல எப்படி நிம்மதி இருக்கும்? அதனாலதான் வீட்டுல இருக்க பிடிக்காம ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இங்க சின்ன தப்பு நடந்தா கூட எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்பா. ஆமா ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். அவர் குடும்பத்துல நடக்கிற தப்புகளை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நம்ம மேல எரிஞ்சு விடுறாரு. ஆர்கே சாரோட நிலைமை இப்போதைக்கு மாற போறது இல்ல. ஆண்டவன் தான். வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இது என்ன ஆபீஸா சண்டை கடையா? என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? வேலை செய்ய வேண்டிய நேரத்துல கும்பல் நின்று பேசிட்டு இருக்கீங்க. அரட்டை அடிக்க வந்தீங்க எல்லாம். சீட்டை கிழிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. போங்க உங்க சீட்டுக்கு. ஏயா சந்தானம், நீ பொறுப்பு இல்லாம உங்களோட அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற? Are you not senior enough? Irresponsible idiots. Very sharp. வந்த என் ரூமுக்கு அனுப்பு. ஓகே சார். இன்னும் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார், நாங்கெல்லாம் இங்க நின்னு உங்க வீட்டு பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சார் வந்து கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க தான் ஆர்கே சாரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் சார். சார் நீங்க தான் எப்படியா சமாளிக்கணும் சார். ஆமா சார், நீங்க தான் நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் சார். நான் பாத்துக்கிறேன். கோ டு சீட்ஸ். சரிங்க சார்.
குட் மார்னிங் சார். இட்ஸ் a bloody awful morning. இதான் ஆபீஸ் வர நேரமா? அப்ப படிச்சு இன்டர்காம்ல ட்ரை பண்ற உடனே நோ ஆன்சர். இதென்ன ஆபீஸா வம்பு விடமா? ஒரு பையன் வேலை செய்யறதில்ல, நம்ம குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. வாட்ஸ் ராங் வித் திஸ் ஆபீஸ்? கம் ஆன் ஆன்சர் மீ. வாட்ஸ் ராங் வித் திஸ் ஆபீஸ்? சார், நான் பேசினேன்னா நீங்க கோச்சிப்பீங்க. இப்ப மட்டும் சந்தோஷம் என்ன வாழுது? சொல்ல வந்தது சட்னு சொல்லி எழுப்பா. சார், நம்ம வீட்டில் நடந்தது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதை கிண்டல் பண்ணுறதும் விமர்சனம் பண்ணுறதும் சராசரி மனுஷனோட இயல்பு. அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற வக்கரமான புத்தியெல்லாம் கிண்டலாகவும் கேலியாகவும் வெளியில் வருது, அவ்வளோதான். சார், மதன் மாமாவும் அதுக்கேற்ற மாதிரி தானே பண்ணியிருக்காரு. ஆஃபீஸில் மற்றவங்க எல்லாம் தப்பாக பேசுனதை மனசில் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. பிரபலமாக இருக்கிறவங்க வீட்டில் எது நடந்தாலும் அதை பற்றி மற்றவங்க பேசத்தானே செய்வாங்க. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்லை சார், பர்சனலாக எங்கிட்டயே நிறைய பேர் இதை பற்றி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். சார், அவங்க பேசுனதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஆர்கே என்றைக்குமே ஒரு சிங்கம் தான். சிங்கம் கர்ஜிக்கலாம், கண்ணீர் விடக்கூடாது. இப்போ நடந்ததெல்லாம் சிங்கத்துக்காலில் முள்ளு குத்துன மாதிரி. சிங்கத்தோட நடவேன தளர்ந்து போகலாம், ஆனால் அதோட கம்பீரம் என்றைக்குமே குறையக்கூடாது. சார், நீங்கள் தப்பா எடுத்துக்கலைன்னா நான் ஒன்று சொல்லலாமா? வேற ஒன்றும் இல்லை சார், மற்றவங்க பேசுனதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் மனசுக்கு நிம்மதி வேணும், அதுக்கு ரெஸ்ட் வேணும். அப்போதான் உங்கள் உடம்பும் மனசும் நல்லா இருக்கும். என்ன சொல்ல வர? நீங்கள் ஆஃபீஸ்க்கு கொஞ்ச நாள் வராமல் வீட்டிலையே ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். அதை தான் நான் சொல்ல வந்தேன் சார். உங்கள் மனநிலை யோசிச்சு தான் சொல்கிறேன். நான் சொல்றது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நோ, நீ தப்பா ஒன்றும் சொல்லலையே, என்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன். ஐ அப்ரிஷியேட் தட். இருந்தாலும் இது ரொம்ப பெரிய மாற்றம் கொண்டு வர பெரிய டெசிஷன் இல்லையா? அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆமா, இவ்வளவு பெரிய ஆபீஸை நிர்வாகம் பண்ற அது நான் பாத்துக்கிறேன் சார். எதா இருந்தாலும் உங்க அட்வைஸ் கேட்க போறேன். கொஞ்ச நாள் தானே இந்த ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஆபீஸ் வர தானே போறீங்க. Okay, I'll take your advice. ஹலோ. ஹலோ, அர்ஜுனா பேசுறீங்க? நான் அர்ஜுன் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் சித்திக் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயமா 4 அக்யூஸ்ட் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவங்கள நேரா வந்து நீங்க அடையாளம் காட்ட முடியுமா? இதோ வரேன் சார். அப்ப உடனே புறப்பட்டு வாங்க. உடனே வரேன் சார்.
பிக் பாக்கெட் அடிக்கிறவன், செயின் அறுக்கிறவன், பஸ்ல ஏறி கொள்ளை அடிக்கிறவன், மோட்டார் சைக்கிள்ல போய் பெண்களோட செயின் அறுக்கிறவன், பேங்க் வாசல்ல மட்டுமே நின்று ஏமாத்தி பணத்தை கொள்ளையடிக்கிறவன். உங்க பேக்கை திருடிட்டு போனவனோட முகம் ஞாபகம் இருக்கா? அப்படின்னா இதுல அவன் இருக்கானா பார்த்து சொல்லுங்க. இவன் தான் சார். உங்களுக்கு உண்மையா தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஏய்